ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய ஃபாலிகுலர் ஸ்டடி. ஆக்சுவலி எனக்கு மே 10th பீரியட்ஸ் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அந்த டேப்லெட் சாப்பிட்ட பிறகு எனக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு போய் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபாலிகுலர் ஸ்டடி ரிப்போர்ட். ஆனால் என்னுடைய எக்கு க்ரோத் வந்து 2 பக்கமும் நடந்துட்டுருக்கிறதுனால ரெண்டுமே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி 14th டே வந்து எக்கு வந்து மெச்சூர்ட் லெவலில் இருக்கணும். இது வந்து 0.8 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அப்படின்னா இது 8 mm, இது வந்து 9 mm. ஸோ இது வந்து 18 mm, இது 19 mm இருந்திருக்கணும். ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி இது 8லேருந்து 8ஆகவே இருக்குது, இது 7லேருந்து 9 இருக்குது. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. இது அப்படியே நின்றுடுச்சு. ஸோ இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நான் வந்து நாளைக்கு போயிட்டு நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கண்டினியூஸாக 2 டேஸாக தான் நான் போயிருக்கேன். ஸோ நாளைக்கு என்ன நடந்திருக்கு, எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ என்னென்னு பார்க்கணும். ஒன்ஸ் இது வந்து மெச்சூர்ட் ஆகிட்டு ரப்ச்சர் ஆகிடுச்சுன்னா இந்த ஃப்ரீ ஃப்ளூயிட் வந்து இருக்குது அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ வந்து ரப்ச்சர் ஆகிடுச்சு, எக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்றது தான் இந்த ஸ்டடி. ஸோ இதுதான் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து சிவியர் பிசிஓடி இருக்கிறதுனால இந்த மாதிரி. ஸோ நான் வந்து சரி பண்ணிட்டேனா என் பிசிஓடியை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் என்னுடைய பாஸ்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டே 11ல் வந்து ஒன்றுமே இதாகலை. இத்தனைக்கும் இன்ஜெக்ஷனோடு தான் போட்டது. இன்ஜெக்ஷனு 10 டேப்லெட் சாப்பிட்ருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒன்றுமே க்ரோ ஆகலை. டே 13க்கு மறுபடியும் ஒன்றும் க்ரோ ஆகலை. அதுக்கப்புறம் டே 13 விட்டுட்டு 14 15க்கு கூட எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அதுக்கு மேலே எனக்கு போகவும் பிடிக்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது, எதுவுமே இதாகலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரொம்ப கஷ்டமாயிட்டதுனால நானே வந்து நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ்க்குள்ளாக எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு அப்போ கன்சீவ் ஆகலை. ஸோ இதுதான் நடந்திருந்தது. பட் பார்ப்போம் ஃப்யூச்சரில். இப்போ இந்த எனக்கு என்னென்னா ரெண்டுமே வளரணுன்னு தான் ஆசை. இது வந்து அப்படியே நின்றுட்டுருக்கு. ஸோ உங்களோட ப்ரேயர்ஸில் என்ன வச்சுக்கோங்க. எப்படி போகுதுன்னு தெரில. நாளைக்கு மண்டே வேலையாக போயிட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி என்னன்னு பார்த்துக்கிட்டு